கடந்த 3ஆம் தேதி டெல்லிக்கு மேற்கு வங்க போலீசாரோடு வந்த மம்தா பானர்ஜி அவர்கள் நேரடியாக 10 பேர் எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு உரிமை நீக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அழைத்து கொண்டு நேர போனார். 1 மணி நேரம் அவருடைய பிடியில் இருந்து தேர்தல் ஆணையம் டெல்லி போலீசின் கண்ணெதிரே அதை நிகழ்த்தி காட்டினார். என்ன சொல்ல வருகிறார் மம்தா பானர்ஜி? அதன் பிறகு நேற்று டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் அவரே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடி இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் மம்தா பானர்ஜி? இது எச்சரிக்கையா? வங்கம் பொறுத்து கொள்ளாது, வங்கத்தை சுரண்டி பார்க்க வேண்டாம், தீண்டி பார்க்க வேண்டாம் என்ற எச்சரிக்கையை விடுப்பதற்காக வந்திருக்கிறாரா மம்தா பானர்ஜி? இதை பற்றி பார்க்கலாம். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தலோடு சேர்ந்து மேற்கு வங்க தேர்தலும் நடக்கப் போகிறது, அஸ்ஸாம் தேர்தலும் நடக்கப் போகிறது. அதற்காக மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசி தேதியெல்லாம் அறிவிச்சு முடிச்சுட்டாங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை, பெரிய மால் பிராக்டிஸ், போர்ஜரி, தகிடு தத்தம், சித்து வேலைகளை இந்த தேர்தல் ஆணையம் நடத்துவதாக மேற்கு வங்கத்தினுடைய அத்தனை கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற கட்சிகள் அத்தனை பேருமே குற்றம் சாட்டுகிறார்கள். ஏராளமான பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், வாக்குரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க சொல்ற ஒரே விஷயம், ஊடுருவல்காரர்கள், பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி வந்தவர்கள், அவங்களும் பெங்காலிகள் தான். அதனால வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஊடுருவல்காரர்கள் என்ற ஒரு முத்திரையை குத்தி நிறைய பேரை 1 கோடி பேருக்கு மேல் நீக்கி இருக்கிறார்கள், இன்னும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். பார்த்து இது மம்தா பானர்ஜிக்கு வாக்களிக்கிறவர்கள், திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிக்கிறவர்கள் என்று செய்திகளின் அடிப்படையில் அவங்க இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு 50 தொகுதிகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வென்றது. அது ஒரு குரூப் இருக்காங்க, அது ஒரு ஜாதி. அந்த ஜாதிக்குள்ள இங்கே இந்த தேவேந்திர குல வேளாளர்களை பண்ணினாங்கல்ல, அது மாதிரி அது ஒரு மெஜாரிட்டி ஜாதி. அவங்கள போய் பார்த்து பேசி அவங்கள கலைச்சி விட்டு வேறுபடுத்தி, அதோட பிளஸ் இந்த வாக்குப்பதிவுகளிலும் சில குல்மால் பித்தலாட்டங்களை செய்து, அதுக்கு தான் இருக்குது இந்த எப்ஸ்டைன்கிற மூலமா பண்ணியிருக்கானுங்களே. ஆக அதை செய்தார்கள், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தடவை எப்படியாவது மம்தா பானர்ஜியை காலி செய்து விட வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு தேர்தல் கமிஷன் வேலை செய்வதாக அங்கே குற்றச்சாட்டு. ஆகவேதான் மம்தா பானர்ஜி பார்த்தார், நேராக 10-15 மேற்கு வங்க போலீஸ் துணையோடு வந்தார். பாதிக்கப்பட்ட 10 பேரையும் கூட்டிக் கொண்டார். வக்கீல்களும் வந்தார்கள். நேர தேர்தல் ஆணையத்திற்கு போனார். தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் பாதுகாப்பிற்கு இருப்பது டெல்லி போலீஸ். வெளியே போ அப்படின்னா மம்தா பானர்ஜி வரதை பார்த்த உடனே எல்லாம் சைலண்டா ஓடிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் உள்ளே சென்றார். தேர்தல் ஆணையர் இல்லை, அவர் வெளியே சென்று விட்டார் என்று அவருக்கு பதில் சொல்லப்பட்டது. அவருக்கு அடுத்த இருக்கிற தேர்தல் ஆணையரோடு அவர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிறாதீங்க, இவர்களை நீக்கியதற்கான காரணம் என்ன என்று மம்தா பானர்ஜி கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருந்தார். தேர்தல் ஆணையர் மம்தா பானர்ஜி வருகிறார் என்று சிசிடிவி கேமராவில் பார்த்த உடனே பாத்ரூம் போயிட்டாராம் என்று சொல்லப்படாத தகவல். பாத்ரூம்லாம் போயிட்டு உள்ளே கதவை பூட்டி கொண்டு நீண்ட நேரமாக ஒட்டு கேட்டிருப்பார் என்று நினைக்கிறோம். ஜானேஷ்குமார் வைத்த கலைக்கிற்கு. அதன் பிறகு அவர் வெளியே வந்து மம்தா பானர்ஜியோடு பேசியிருக்கிறார். மம்தா பானர்ஜி ஏன் இப்படி செய்தார் என்றால், இப்படியெல்லாம் செய்து தேர்தல் கமிஷனை மாற்ற முடியுமா? இப்படியெல்லாம் நேருக்கு நேர் மிரட்டி தேர்தல் கமிஷனை மாற்ற முடியுமா? அவர்களை சரியான பாதையில் திருப்பி விட முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் மோடி சொல்றத, அமித்ஷா சொல்றதான் கேட்பான். தேர்தல் கமிஷன் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு விங்காக மாறிடுச்சு. அவன் செய்யறதை தான் செய்வான். ஆனால் ஏன் மம்தா பானர்ஜி இதை செய்கிறார் என்றால், இன்றைக்கு நான் 10 பேரோட வந்திருக்கேன்.
இன்றைக்கு நான் 10 பேரோடு வந்திருக்கிறேன் தேர்தல் கமிஷனரை பார்க்க. 10 லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? டெல்லி போலீஸ் எங்களை தடுத்துட முடியுமா? எத்தனை பேரை சுடுவேன்? 10 லட்சம் வங்க மக்களோடு நான் வருவேன். இதுதான் சொல்லாமல் சொன்ன செய்தி. தீதி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், வங்கத்து பெண் சிங்கம் அவர்கள் சொல்லாமல் சொன்ன செய்தி. நான் வருவேன், 10 லட்சம் பேரோடு வருவேன். வந்தால் உன்னுடைய ஆபீஸ் தாங்குமா? நீ எங்கே ஓடி ஒளிவ என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். இது ஒரு அன்பான மிரட்டல் தான், ஒரு எச்சரிக்கை. ஆகவே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அவர் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை காட்டியிருக்கிறார். அதாவது கைப்பற்றி வைத்திருந்த ஒரு சூழ்நிலை தான். அவர் பேச்சு தான் இங்கே எடுபட்டது. உடனடியாக தேர்தல் கமிஷனர் என்ன பண்ணியிருக்கணும்? டெல்லி போலீஸை உடனே கூப்பிட்டுருக்கணும், இராணுவத்தை கூப்பிட்டு இவங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். பண்ணியிருப்பானுங்க. மோடிக்கு ஃபோன் பண்ணியிருப்பானுங்க, அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பானுங்க. இது மேற்கொண்டு எரிகிற தீயில் எண்ணெயை விட்டு எரித்தது மாதிரி வங்கம் முழுவதுமே பற்றி எரியும். வேண்டாம்டா, விட்டுருங்க, அந்த அம்மா எவ்வளவு நேரம் கத்திட்டு போகட்டும்னு சொல்லி விட்டாங்க. இவ்வளவுதான் இவர்களுடைய தைரியம். ஆக தேர்தல் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்க செல்வதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட், இன்விடேஷன் எதுவுமே இல்லாமல் போய் நேர விறுவிறுன்னு போய் சட்டை காலரை கொத்தாக பிடித்து உழுக்குவதைப் போல அவர் கேள்விகளை கேட்டுவிட்டு வந்திருக்கிறார். நான் இப்படித்தான் செய்வேன் என்று. இது என்ன ஆகும் என்றால், இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் செஞ்சிருக்காங்க. இதே முறையில் மராட்டியர்கள் செய்தால் என்ன ஆகும்? மராட்டியர்கள் செய்தால் என்ன ஆகும்? இதே முறையில் பஞ்சாபிகள் செய்தால், கிளர்ந்து எழுந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே தமிழகம் உங்களுடைய அட்டகாசத்திற்கு, உங்களுடைய அடக்குமுறைக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லி தமிழக முதல்வர் பொங்கி எழுந்து அவர் வீதிக்கு வர தயாராகி இருக்கிறார். கரெக்டாக போய்கிட்டு இருக்காரு. அதே போல கேரளம், ஆந்திராவில் மட்டும் இந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், அவங்க கையில் இருக்கிறது அவர்களுடைய இந்தி கோர். உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், மத்திய பிரதேசம், இது ஒன்று தான் எஞ்சி இருக்கு. மகாராஷ்டிராவில் கூட இனி மாநில உணர்வுகள் மிகப்பெரிய அளவில் தலை தூக்கும். இனி தாக்கரே பிரதர்களுக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை. தாக்கரே குடும்பத்திற்கு மராட்டிய உணர்வை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தால் அங்கே பாரதிய ஜனதா கட்சியை அடித்து விரட்டி விடலாம். அதைத்தான் அவர்கள் இனி செய்ய போகிறார். ஆக மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருப்பது என்னவென்றால், நான் இன்றைக்கு 10 பேரோடு தான் வந்திருக்கிறேன், நீ இதுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு விடிவு கிடையாது. இருந்தாலும் நான் வந்தது எதற்காக என்றால், நான் வருவேன், கதவை உடைத்தாவது உள்ளே வருவேன், என்னை தொட்டுப்பார், என்ன வேணாலும் செஞ்சுப்பார், அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார். 10 லட்சம் வங்க மக்கள் இங்கே வந்தால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அங்கிருந்து வந்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ஆஜராகி அவர்களே வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குரிமையை பறிகொடுத்த மக்களுக்காக அவர் வாதாடுகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க. அதன் பிறகு கோர்ட் ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. 4 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். கெடுவெல்லாம் பல தடவை சுப்ரீம் கோர்ட் விதிச்சிருச்சு. அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை மோடி அரசு. நீ கெடு விதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. மத்திய அரசு இதில் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க கோர்ட் சொன்னால் உடனே இது பண்ண மாட்டாங்க. அதற்கு ஒரு எதிர்மனு தாக்கல் பண்ணுவாங்க. இப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்படித்தான் போகும். இருந்தாலும் மம்தா பானர்ஜி நேரடியாகவே அவர் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக அவர் வாதாடியது என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அதே நேரம் மம்தா பானர்ஜிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் கொடுத்திருக்கிறது. இந்திய மக்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனங்களிலும் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்லலாம். ஆகவே இந்த பெண் சிங்கமாக சீறி பாய்ந்திருக்கிறார். இன்னொரு விதமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் செய்வதற்கு, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு
இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு கையால் ஆகாதவர்கள் மோடியும் அமித்ஷாவும் உதார் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு பயந்தாங்கோலிங்க, இவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, விஷயம் கிடையாது என்று ஏனைய இந்திய மாநிலங்களுக்கு, இந்திய மாநில மக்களுக்கு சொல்வதற்காக. இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்கப்பா, சும்மா எப்படி இது பாவலா பண்ணிக்கிட்டு மிரட்டிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் கிடையாது, மிரட்டுனா ஓடி போயிடுவானுங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக, ஏனைய இந்திய மக்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக இந்த சர்வாதிகாரம் பண்ற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிறாத, பொங்கி எழுந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று காட்டுவதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் இதை செய்திருக்கிறார் என்றுதான் நாம் நம்ப முடியும். தொடர்ந்து போராடட்டும், போராட வேண்டும் மம்தா பானர்ஜி, தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு கிளியை, பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த நாடும் நாமும் துணை நிற்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.